அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். சார்லி சரண்யா பொன்வண்ணன் ஒரு கபில், இவங்களுக்கு ஒரு பையன். அதே மாதிரி தேவதர்ஷினி அவங்க ஹஸ்பண்டு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. சார்லியும் தேவதர்ஷினியும் ஒரு ஸ்கூல்மேட்டு. இவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்து பேசிக்கிறாங்க. அப்போ தேவதர்ஷினியும் சரண்யா பொன்வண்ணனும் பேசிக்கும்போது, என் பையனுக்கு தான் உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களும் என் பொண்ணுக்கு தான் உங்கள் பையன், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வைப்போம் அப்படின்னு இவங்க ரெண்டு அம்மாக்களும் பிளான் பண்ணுறாங்க. +2 படிச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் அடுத்தடுத்து சந்திக்க வச்சு லவ் மேரேஜ் மாதிரி இந்த திருமணத்தை நடத்தணும், ஆனால் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கதாநாயகி காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனதும் ஹீரோ வேறு பொண்ணை லவ் பண்ணுறாரு, கதாநாயகி வேறு பையனை லவ் பண்ணுறாங்க. இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த அம்மாக்களோட ஆசை நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பிக் பாஸ் வின்னர் ராஜ் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கார். நடிகர்கள் சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சுகுமாரன், மைக்கேல், தங்கதுரை, விஜய், பப்பு, ஆதியா பிரசாத் அண்ட் பாவ்யா ட்ரிகா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது ராகவ் மிர்டாத், ஸ்டோரி சாம் சுரேஷ், மியூசிக் நிவாஸ் பிரசன்னா, சினிமோட்டோகிராஃபர் பாபு குமார், எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம், ப்ரொடியூசர் எம்ஜே பாரதி, சாம் சுரேஷ். இந்த படத்தோட ஹீரோ ராஜ் பிக் பாஸில் இருக்கும்போது சொன்னார், பாக்யராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு. சரி, ஒரு கைதின் டைரி மாதிரி ஒரு படத்தை எடுப்பார், டைரக்டராக ஆவார்னு நினச்சா இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கார். தனக்கு கொடுத்த கேரக்டரை சரியாக செய்திருக்கார். பொதுவாக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாவலையோ இல்லை உண்மை சம்பவத்தையோ அடிப்படையாக வச்சு ஒரு 50% நாவலில் வந்த மாதிரியும் அவர் 50% டைரக்டர் புனவு கலந்து படமாக்குவாங்க. இந்த படத்தோட இயக்குனர், ஸ்டோரி ரைட்டரு, சோசியல் மீடியாவில் வந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக இந்த சொந்தக்காரங்க மாமன் பையன் அத்தை பொண்ணுன்னா பேசி வைப்பாங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. உங்கள் பையனுக்கு என் பொண்ணு தான், என் பையனுக்கு உங்கள் பையன்தான்னு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமே இல்லாதவங்க +2 படிக்கிற காலத்தில் எப்படி கல்யாண பேச்செல்லாம் பேசுவாங்க? கொஞ்சமும் லாஜிக் இல்லாத கதையாக இருக்குது. ஒரு ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கிட்ட, இந்தாம்மா உன் ஆள் வேறொரு ஆள் கூட போயிட்டுருக்கான்னு சொல்ல, அந்த பொண்ணு அதுதான் ஒரிஜினல் ஆளுன்னு பதில் சொல்லும். என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, அது அவனோட ஆள், அவன் என்னோட ஆளுன்னு சொல்லும். கேட்டவன் அதிர்ச்சியாகி நிற்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா, விடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும். இந்த மாதிரி வந்த வீடியோவெல்லாம் தொகுத்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது இந்த படம். 2001 பிரசாந்த் சாலினி நடித்த பிரியாத வர வேண்டும் படம் இதே மாதிரி ஒரு கதை தான். இந்த மாதிரி நிறைய படம் தமிழ் மலையாளத்தில் வந்திருக்கு. புதுசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப்பை போட்டு இழுத்துருக்காங்க. நமக்கு போர் அடிக்க தான் செய்யுது. பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த படம் பார்த்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஜாலியாக ஒரு காமெடி படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி.